பத்திரிகையாளர்கள் அனைவரையும் தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் சார்பாகவும் இந்த கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் தக்ஷன் விஜய் சார்பாகவும் மனமாற வரவேற்கிறோம். நமது கட்சி எப்பொழுதும் மக்களின் நலனுக்காக அயராது உழைத்து வருகிறது. இந்த கட்சி ஆரம்பித்து வெற்றிகரமாக 5 வருடங்கள் தொடர்ந்து பயணிக்கிறது. தமிழக மக்களின் நலனுக்காகவும் மாற்றத்தை நோக்கி பயணத்திற்காகவும் துவக்கப்பட்ட நமது தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சி தனது அடுத்த முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. சமீபத்துல பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் ஆரம்பிச்சு இப்ப எல்லா கட்சியும் அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தை ஒவ்வொரு கட்சியும் ரொம்ப பரபரப்பா பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நமக்கே தெரியும், ஆண்டாண்டு காலமா திராவிட கட்சிகள் தான் ஆண்டுட்டு இருக்காங்க. இப்ப புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கமும், நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கமும் வந்துட்டு இருக்கு. சோ இவங்க புது கட்சி தமிழ்நாட்டுல மாற்றத்தை உண்டு பண்ணுவாங்களா, மக்களுக்கு நல்லது செய்வாங்களான்னு தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாவும் இருக்கு. அந்த வகையில நம்மளுடைய கட்சி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கட்சியின் நோக்கமே பூரண மதுவிலக்கு, இலவச மருத்துவம் மற்றும் இலவச கல்விதான். இப்ப அடிப்படை தேவை மக்களுக்கு என்னன்றது தெரியும். இப்ப சமீப காலத்துல இப்ப ஆண்டுட்டு இருக்க ஆட்சி காலத்துல பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இல்ல. சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்னு, இப்ப இருக்க வாலிபர்கள் ஜென்சி கிட்ஸ் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்றது நம்ம எல்லாருமே கண்கூடா பார்த்துட்டு தான் இருக்கும். சோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக நம்மளுடைய கட்சி தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சி துவக்கப்பட்டிருக்கு. இந்த கட்சி பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியில நம்மளுடைய கட்சியின் சார்பாக இந்த கட்சியின் செயலாளர் வெற்றி வேட்பாளர் திரு ஏஎஸ் ஆசின் பெல்மன் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமைப்படுகிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தை சேர்ந்தவர், தொழிலதிபர் மற்றும் சமூக சேவகர். தொடர்ந்து இந்த கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் தக்ஷன் விஜய் அவர்களும் அவர்களின் சார்பாகவும் அவரை வருக வருக என வரவேற்கிறோம். பெரம்பூர் கட்சி தொகுதியின் வேட்பாளராக அவர் அறிமுகப்படுத்துகிறோம். இப்ப இந்த கட்சியினுடைய நமது கட்சியினுடைய சின்னம் அறிமுக விழா நடக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அதனை தொடர்ந்து இந்த கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் தக்ஷன் விஜய் உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அதனை தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்கணும்னு தோணுதோ அதை அப்படியே நீங்க தொடர்ந்து அவரிடம் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சின்னத்தோட அறிமுகப்படுத்திடலாம். தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் சார்பாக அருமை தம்பி ஆஸ்லின் பெல்மின் வெற்றி வேட்பாளராக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் களமிறக்கப்படுகிறார். நேர்மை, அன்பு, தூய்மை இவை மூன்றும் அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வருகிற எங்களுடைய தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சி பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் இவையெல்லாம் கடந்து இன்று தேர்தலில் நிற்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. 100 அம்புகள் எய்ததன் விளைவு 1 இலக்கை அடையும் என்று சொல்வார்கள். நாங்கள் 1 அம்பு எய்து இந்த இலக்கை அடைவதற்காக முயற்சி செய்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய போராட்டமான முயற்சி என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் இன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஜனநாயக ஆட்சி, மக்களாட்சி என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த ஜனநாயகத்தை பணநாயகம் கொடுத்து விலைக்கு வாங்கி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது.
இதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், ஒரு எலெக்ஷனில் ஒரு கேண்டிடேட் காண்டெஸ்ட் பண்ணுறது அவ்வளவு பெரிய போராட்டமாக இருக்கு, அவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கு. அங்கே தேர்தல் அதிகாரி கூட ஒருதலை பட்சமாக ஒரு கட்சிக்கு ஆதரவாக அங்கு செயல்படுகிற ஒரு சூழல் நாம் கண்கூடாக அங்கே பார்க்க முடிகிறது. அந்த தேர்தல் ஆஃபீஸர், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஆர்ஓ மேடம் அவங்க, நாங்கள் அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணுற அன்னையில இருந்து எப்படியாவது அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணிடணும், இவங்களை போட்டியிட விடக்கூடாது. ஒரு தேர்தல் அதிகாரி, ஒரு ஆஃபீஸர் அப்படி செயல்படுறத பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டோட நிலைமை இன்று இவ்வளவு மோசமாக சென்று கொண்டு இருக்கிறதை பார்க்குறப்போ உண்மையிலே இங்கே ஜனநாயகம் இருக்கா, மக்களாட்சி நடக்கிறதா என்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கு தோன்றுகிறது. ஒரு சாதாரண ஒரு A4 ஷீட்டில் ஒரு பிரிண்ட் அவுட்டு எடுத்து எங்களுடைய அட்வொகேட் அதில் அட்டாச் பண்ணுறாங்க. அந்த அதிகாரி ரொம்ப ஈஸியாக A4 ஷீட்டில் நீங்கள் கொடுக்கக்கூடாது, அந்த லாஸ்ட் மினிட்டில் 3 மணிக்கு நாமினேஷன் வேட்புமனு தாக்கல் நிறைவு அடைகிறது. இந்த நேரத்தில் அவங்க சிம்பிளாக எல்லாத்தையும் மனுவை சரி பார்த்துட்டாங்க. சரி பார்க்குறப்ப அவங்களுக்கு எந்த ஒரு தவறும் கண்டுபிடிக்க முடியலை. கடைசியாக இந்த A4 ஷீட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததை நீங்கள் ஸ்டாம்ப் பேப்பரில் எடுத்துகிட்டு வாங்க, முத்திரை தாளில் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், அது நோட்டரி அட்டஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை நோட்டரி அட்டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு முத்திரை தாள் அதை எடுத்துகிட்டு போய் இந்த கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நோட்டரியை தேடி கண்டுபிடிச்சி கையெழுத்து வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே மணி 3 ஆகிடும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அதை அப்படியே சொல்கிறாங்க. அப்போது எங்களுடைய அட்வொகேட் என்ன பண்ணுறாருன்னா, செக் பண்ணுறாரு, அதாவது ஆன்லைனில் போய் செக் பண்ணுறாரு, வேறு யாராவது இது மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால், அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட 17 நபர்கள் இதே போல் இந்த A4 ஷீட்டில் தான் வச்சுருக்கிறாங்க. ஏன் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த A4 ஷீட்டில் தான் வச்சுருக்காங்க. அப்போ அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட எங்கள் அட்வொகேட் சொல்கிறாரு, மேடம் இதை பாருங்கள், நம்மளுடைய முதலமைச்சர் கூட A4 ஷீட்டில் தான் நார்மலாக தான் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப அப்போது அந்த அதிகாரிகளால் அதை நிராகரிக்க முடியலை. கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் வெளியே போங்க, நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி அனுப்புகிறாங்க.